அன்பானவர்களே, இன்றைய ஒரு நிமிடம் அண்ணாவிற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். படுகொலியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் மற்றவர்களை ஏமாற்றி கீழே தள்ளி முன்னேறலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, தீமை விதைப்பவன் அதையே அறுப்பான். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், மொர்தெகாய்க்காக தூக்குமரம் தயார் செய்த ஆமான் அதே மரத்தில் அழிந்தான். தானியேலை வீழ்த்த நினைத்தவர்கள் சிங்கங்களால் அழிக்கப்பட்டார்கள். இது ஒரு சத்தியம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆனால் இயேசு நமக்கு வேறொரு பாதையை காட்டுகிறார். நீங்கள் மனிதர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதே அவர்களுக்கு செய்யுங்கள் என்கிறார். அன்பு, மன்னிப்பு, தாராள மனம், இதுதான் கிறிஸ்துவின் வழி. உலக திட்டங்கள் தற்காலிக வெற்றியை தரலாம், ஆனால் கிறிஸ்துவின் வழி நித்திய சமாதானத்தையும் உண்மையான வெற்றியும் தருகிறது. இன்றைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நாட்களிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நாம் தீர்மானிப்போம், தீமையால் அல்ல அன்பால் நடப்போம், ஏமாற்றத்தால் அல்ல உண்மையாய் வாழ்வோம், கிறிஸ்துவை பின்பற்றுவோம், அவரில் நிலைத்திருப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் உலகமும் ஆசீர்வாதமாக மாறும். ஆமென்.